அதிமுகவுடன் சற்று நேரத்தில் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்க இருக்கிறது. கட்சிகளுடன் வரும் சிறு கட்சிகளுக்கும் சேர்த்து பாஜக சுமார் 70 தொகுதிகள் வரை கேட்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் பியூஷ் கோயலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்க இருக்கிறார். இதுகுறித்து மேலும் தகவல்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், விவரம் என்ன? 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி தற்பொழுது முதற்கட்ட பேச்சுவார்த்தையினை தொடங்கியிருக்கிறார்கள். அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் பாஜக சுமார் 70 தொகுதிகளுக்கும் மேலாக கேட்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த 70 தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகள் அதிமுகவில் தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த தொகுதி, அதே போல முன்னாள் அமைச்சர்களினுடைய தொகுதிகளை பாஜக கேட்க இருக்கிறது. இந்த நிலையில்தான் பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் இன்று காலை தமிழகம் வருகை தந்தார். இந்த நிலையில் இன்று காலை பாஜகவினுடைய அலுவலகத்தில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற பிறகாக தற்பொழுது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் தங்கமணி, வேலுமணி மற்றும் KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் தற்பொழுது இந்த லீலா பேலஸிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நட்சத்திர விடுதியில் பாஜக மற்றும் அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சி தொடர்பான அந்த ஆலோசனை கூட்டம் தற்பொழுது முதற்கட்டமாக தொடங்கியிருக்கிறது. அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் பாஜக 70 தொகுதிகளை கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைய தினம் அந்த தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிறது. இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமல்லாது மற்ற எந்தெந்த கட்சிகளை அந்த கூட்டணியில் சேர்க்க வேண்டும், அதே போல அதிமுக எந்தெந்த தொகுதிகள் போட்டியிடும், அதே போல அதிமுகவிடம் பாஜக கேட்கக்கூடிய அந்த தொகுதிகளுக்குண்டான அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையும் இன்றைய தினம் தொடங்க இருக்கிறது. அதில் குறிப்பாக அதிமுகவிடம் கேட்கக்கூடிய அந்த பல தொகுதிகளில் பாஜக கேட்கக்கூடிய அந்த தொகுதிகளில் அதிமுக பலம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும் அந்த தொகுதிகளை அதிமுக விட்டுத் தருவதற்கு தற்பொழுது தயக்கம் காட்டுவதாகவும் இந்த நிலையில் தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணியில் பல்வேறு குளறுபடிகளும் குழப்பங்களும் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்றைய தினம் முதற்கட்ட ஆலோசனை கூட்டம் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த ஆலோசனையில் தற்பொழுது ஒன்றிய அமைச்சரும் தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயலுடன் இணை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய நிர்வாகிகளும், அதாவது சுதாகர் ரெட்டி, அரவிந்த் மேனன், அதே போன்று அரவிந்த் ராம் மேக்வால், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட ஒன்றிய இணையமைச்சர் எல்முருகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் பாஜக சார்பில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் பொழுது உணவு விருந்தும் அளிக்கப்பட இருக்கிறது. தேர்தல் பொறுப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய பியூஷ் கோயலுக்கு அதிமுக சார்பில் இன்றைய தினம் அந்த மதிய விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மதிய விருந்திற்கு பிறகாக சுமார் 1 மணி நேரம் இவர்கள் இருவரும் ஆலோசனையினை மேற்கொள்ள இருக்கிறார்கள். வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள வேண்டியது எப்படி என்பதும், அதே போன்று வேறு எந்தெந்த கூட்டணி கட்சிகளை உள்ளே இழுப்பது என்பது தொடர்பாகவும், அதே போல சங்கடத்தில் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க வேண்டும் என பாஜகவும், அவர்கள் இருவரும் கூட்டணிக்குள் வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமியும் என இரு கருத்தாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைய தினம் இது குறித்தும் முக்கியமான ஒரு ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகாகத்தான் பன்னீர்செல்வம் தனது நிலைப்பாட்டினையும் அறிவிக்க இருக்கிறார். இந்த நிலையில் 70 தொகுதிகளை கேட்கக்கூடிய இந்த பாஜகவிற்கு அதிமுக தரப்பில் என்ன மாதிரியான பதில்களை இன்றைய தினம் வழங்கும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்து வருகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுதும் இதே லீலா பேலஸில் தான் கூட்டணி பேச்சுவார்த்தையினை அதிமுக பாஜக இருவரும் மேற்கொண்டிருந்தார்கள். ஒப்பந்தமும் இதே பகுதியில் தான் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. கூட்டணி தொகுதிகளின் உடன்பாடு என்பது பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளும் கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது இதே இடத்தில் தான் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளராக இன்றைய தினம் வருகை தந்திருக்கக்கூடிய பியூஷ் கோயல் தான் கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுதும் அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையை முன்னின்று நடத்தியிருந்தார். இந்த நிலையில் அவரே இன்றைய இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் வருகை தந்திருப்பது சமரச பேச்சுவார்த்தைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பாஜகவினுடைய தேசிய தலைமை பார்க்கிறது. அதனால்தான் பாஜகவின் தரப்பில் பியூஷ் கோயலை இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இரு கட்சிகளும், அதாவது பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் இருவரையும் கூட்டணி கட்சிக்குள் சேர்ப்பதற்குண்டான பல்வேறு முயற்சிகளை அண்ணாமலை மேற்கொண்டு வருகிறார். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி இரு பிரிவாக பிரிந்திருக்கிறது. ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் ஒரு தரப்பும், அதே போன்று அன்புமணி ராமதாஸ் தரப்பில் இரு தரப்பும் என பிரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருவர்களையும் சமாதானப்படுத்தி ஒன்றை பாமகவாக இந்த தேர்தலுக்கு முன்பாக ஒன்றிணைக்கக்கூடிய அந்த முயற்சிகளிலும் பாஜக தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறது. இந்த நிலையில் பாமகவினையும் தொடர்ந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதற்குண்டான பல்வேறு முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல தேமுதிக கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக கூட்டணியில் தான் இருந்து வந்தது. இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவும் வெளியேறி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது ஜனவரி மாதம் தான் தெரியும். அதனால் தேமுதிக
தாவேகாவையும் அதற்குள்ளாக கூட்டணிக்குள்ளாக இழுக்க வேண்டும். அவர்கள் கேட்கக்கூடிய அந்த தொகுதி, அதே போன்று அமமுகவிற்கு பாஜகவில் இருந்து கூடுதல் இடங்களை ஒதுக்குவதற்குண்டான அந்த பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் என பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து திரைமறைவில் இருந்தாலும் இன்றைய தினம் நேரடியாக அதிமுக பாஜக இரு தலைவர்களும் இன்றைய தினம் நேரடியாக சந்தித்து தங்களது முதற்கட்ட பேச்சுவார்த்தையினை தொடங்கியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பாஜக 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளை போட்டியிடுவதற்குண்டாகவும் அதே போன்று கூட்டணி கட்சிகளுக்கு என மொத்தமாக 70 தொகுதிகளை கேட்க இருப்பதால் அதிமுக இதற்கு என்ன மாதிரியான பதில்களை எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து பியூஷ் கோயலுக்கும் பாஜகவினுடைய தலைவர்களுக்கும் வழங்குவார்கள் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருந்து வருகிறது. முதற்கட்ட பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் வேறு எந்த கட்சிகள் கூட்டணிக்கு இட வேண்டும், அதே அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும், அதே போன்று பாமகவிற்கும் பாஜகவிற்கும் எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது குறித்தான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெறும் எனவும் தொகுதி பங்கீடுக்குண்டான அந்த பேச்சுவார்த்தைகள் ஜனவரியில் தொடங்கும் எனவும் இந்த இரண்டு கட்சிகள் தரப்பிலிருந்தும் தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் முதற்கட்டமாக இன்று தமிழகம் வருகை தந்திருக்கக்கூடிய பியூஷ் கோயலுக்கு அதிமுக சார்பில் விருந்து வழங்கப்பட்டு அதன் பிறகு முதற்கட்ட ஆலோசனையை இன்றைய தினம் தொடங்க இருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.